நமः பார்வதீபதயே ஹரஹர மகாதேவா வந்தே ஷம்புமுமாபதிம் சுரகுரும் வந்தே ஜகத்காரணம். காசி விஸ்வநாத பெருமானின் திருவடிகளையும் அன்னை விசாலாட்சியின் கருணையையும் போற்றி வணங்குகிறேன். இந்த புனிதமான உபன்யாசத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்று நாம் காசி கண்டத்தின் 14வது அத்தியாயத்தின் ஆழமான ரகசியங்களைத்தான் பார்க்கப் போகிறோம். வாருங்கள், இந்த தெய்வீக பயணத்தை ஒன்றாக தொடங்குவோம். சரி, ஆரம்பத்திலே உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். கயாவில் சென்று பித்ரு காரியங்கள் செய்தால் எவ்வளவு பெரிய புண்ணியம் கிடைக்கும் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் இல்லையா? ஆனால் அதே அளவிலான புண்ணியத்தை, சொல்லப்போனால் சற்றும் குறையாத புண்ணியத்தை தரக்கூடிய ஒரு மாபெரும் ரகசிய தீர்த்தம் காசியில் எங்கே இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? இது முனிவர்களால் போற்றப்படும் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக ரகசியம். இந்த ரகசியத்தை தேடிதான் நமது இன்றைய உபன்யாசம் பயணிக்கப் போகிறது. அகஸ்திய மாமுனிவர் லோபாமுத்ரைக்குச் சொல்லும் இந்த அற்புதமான சரித்திரத்தில் சிவசர்மா என்பவர் விஷ்ணு கணங்களோடு சேர்ந்து ஈசானி திசையை, அதாவது வடகிழக்கு திசையை நோக்கி பயணிக்கிறார். அந்த திசையில்தான் அளவற்ற பேரொளி வீசும் ருத்ரலோகம் அமைந்திருக்கிறது. அது வேறு எங்கும் இல்லை, சாட்சாத் சிவபெருமானின் நேரடி அருளாட்சி நடக்கும் ஒரு உன்னதமான உலகம். இந்த ருத்ரலோகத்தில் இருப்பவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள். இது மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயம். அங்கு இருப்பவர்கள் அச்சு அசலாக சிவபெருமானைப் போலவே தோற்றமளிக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் தலையில் ஜடாமுடி, விஷமுண்ட நீலகண்டம், நெற்றிக்கண், கைகளில் திரிசூலம் என எல்லாமே அப்படியே இருக்கிறது. அவர்களின் ஆழமான தியான நிலை அவர்களை அந்த பரம்பொருளின் உருவமாகவே மாற்றிவிட்டது. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்கள்! இவ்வளவு பெரிய ருத்ர நிலைய ஒரு சாதாரண மனிதன் எப்படி அடைய முடியும் என்ற கேள்வி இப்போது உங்களுக்கு எழுந்திருக்கும். புனிதமான காசியில் ஈசானேஸ்வரர் என்ற சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து, குறிப்பாக அஷ்டமி மற்றும் சதுர்த்தசி திதிகளில் முழு பக்தியுடன் யார் வழிபடுகிறார்களோ அவர்கள் மறுபிறவியே இல்லாத அந்த உயர்ந்த ருத்ர பதவியை அடைவார்கள். ஈசானேஸ்வர லிங்கத்தின் ஈடு இணையற்ற தெய்வீக தன்மை இதுதான். ருத்ரலோகத்தின் இந்த அற்புதமான தரிசனத்திற்கு பிறகு நமது அடுத்த பயணம் சோமலோகத்தை நோக்கியது, அதாவது சந்திரலோகம். சுட்டெரிக்கும் பகல் நேரத்தில் கூட மனதை மயக்கும் மிக குளிர்ந்த நிலவழி வீசும் ஒரு அற்புதமான உலகமாக அது ஒளிர்கிறது. எங்கும் ஈதமான பேரொளி வீசும் சந்திரனின் இந்த தெய்வீக லோகம் எப்படி உருவானது என்று என்றாவது யோசித்திருக்கிறீர்களா? சந்திரனின் பிறப்பை பற்றிய இந்த சுவாரஸ்யமான நிகழ்வை கேளுங்கள். பிரம்மாவின் மானசபுத்திரரான அத்ரி முனிவர் 3000 தேவ ஆண்டுகள் மிக கடுமையான தவம் புரிகிறார். அந்த தவத்தின் உச்சக்கட்டத்தில் அவரது கண்களிலிருந்து ஒரு பிரம்மாண்டமான பேரொளி வெளிப்படுகிறது. அந்த ஒளியே சந்திரன். பிரம்மா அந்த சந்திரனை ஒரு தேரில் ஏற்றி இந்த பூமியை 21 முறை வலம் வர செய்தார். அப்போது அந்த சந்திரனின் ஒளியிலிருந்துதான் உலகில் உள்ள அனைத்து மூலிகைகளும், அதாவது ஓஷதிகளும் தோன்றின. சந்திரன் உலக உயிர்களுக்கு எப்படி ஒரு மாபெரும் ஆதாரமாக விளங்குகிறார் என்பது உண்மையிலே சிலர்க்க வைக்கிறதல்லவா? இவ்வளவு பெருமைகள் வாய்ந்த சந்திர பகவான் நேரடியாக புனிதமான காசி திருத்தலத்திற்கு வருகிறார். அங்கு வந்து சந்திரேஸ்வரர் என்ற சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்கிறார். அத்தோடு தனது தவத்துக்காக அம்ருதோத கூபம் அல்லது சந்திரகூபம் என்று அழைக்கப்படும் ஒரு புனிதமான கிணற்றையும் உருவாக்குகிறார். காசியில் இதுவே சந்திரனின் மாபெரும் தவபூமியாக மாறிவிடுகிறது. காசியில் சந்திரன் செய்த அந்த தூய்மையான கலப்படமற்ற தவத்தைக் கண்டு காசி விஸ்வநாத பெருமான் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகிறார். அந்த பேரானந்தத்தின் வெளிப்பாடாக சந்திரனின் ஒரு கலையை, அதாவது பிறைச்சந்திரனை தனது திருமுடியில் ஒரு அழகிய ஆபரணமாகவே தரித்துக் கொள்கிறார். முழுமுதற் கடவுளான சிவபெருமான் சிவசேகரராக மாறியதன் அற்புதமான பின்னணி இதுதான். சந்திரனுக்கு இந்த மாபெரும் வரம் கிடைத்த பிறகு அங்கே ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வு அரங்கேறுகிறது. சந்திர பகவான் தான் பிரதிஷ்டை செய்த அந்த சந்திரேஸ்வர லிங்கத்தின் முன்பாக ஒரு மிகப்பெரிய ராஜசூய யாகத்தை நடத்துகிறார். இந்த யாகத்தின் சிறப்பு என்னவென்றால், இதில் சாட்சாத் பிரம்மா, மகாவிஷ்ணு மற்றும் அத்ரி, பிருகு போன்ற மாபெரும் முனிவர்கள் அனைவரும் நேரில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இது அந்த இடத்தின் புனிதத்தன்மையை நாம் விவரிக்கவே முடியாத அளவிற்கு உயர்த்திவிட்டது. சரி, இப்போது இந்த உபன்யாசத்தின் மிக முக்கியமான, அதே சமயம் ரகசியமான ஒரு பகுதிக்குள் நாம் நுழையப் போகிறோம். முதலில் சோமவதி அமாவாசை என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். திங்கட்கிழமையும் அமாவாசை திதியும் ஒன்றாக இணைந்து வரும் மிகச் சிறப்பான நாளைத்தான் நாம் சோமவதி அமாவாசை என்று அழைக்கிறோம். இது நம் முன்னோர்களான பித்ருக்களை வழிபடுவதற்கு மிகவும் உகந்த, சக்தி வாய்ந்த நாளாகும்.
இதற்கும் நாம் முன்பே பார்த்த சந்திரகூப்பத்திற்கும் என்ன தொடர்பு? நாம் ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்டோம் அல்லவா? கயாவில் சென்று பித்ருக்களுக்கு தர்ப்பணம் அளித்தால் என்ன மாபெரும் புண்ணியம் கிடைக்குமோ அதே முழுமையான பலன் காசியில் சோமவதி அமாவாசை அன்று இந்த அம்ருதோத கூப்பத்தில், அதாவது சந்திரகூப்பத்தில் நீராடி பித்ருக்களுக்கு தர்ப்பணம் அளிப்பதன் மூலம் நமக்கு கிடைக்கும். இது காசி காண்டம் நமக்கு உரைக்கும் ஒரு அளப்பரிய ஆன்மீக ரகசியம். இதை தெரிந்து கொள்வதே ஒரு பெரிய பாக்கியம். அது மட்டுமல்ல, இந்த இடத்திற்கு மற்றொரு மாபெரும் சிறப்பும் உள்ளது. இதே சந்திரகூபத்தின் அருகில்தான் புகழ்பெற்ற சித்த யோகீஸ்வரி சக்தி பீடம் அமைந்துள்ளது. உண்மையான பக்தியுடன் இங்கே வந்து தவம் செய்யும் ஆன்மீக தேடலாளர்களுக்கு மிக விரைவாகவே சித்தி கிடைத்துவிடும். இது வெறும் தீர்த்தம் மட்டுமல்ல, ஒரு முழுமையான ஆன்மீக சக்தி மையம். இவ்ளோ நேரம் காசிக்கண்டத்தின் 16ஆம் அத்தியாயத்தின் பொருளை நாம் முழுமையாக உணர்ந்து கேட்டோமில்லையா? இதனால் என்ன பலன்? இந்த சரித்திரத்தை முழு பக்தியோடு கேட்பவர்கள் தங்களின் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுவார்கள். அவர்களுக்கு வாழ்வில் ஈடு இணையற்ற ஆழ்ந்த மன அமைதி கிடைக்கும். இறுதியில் அவர்கள் சந்திரலோகத்தின் இன்பங்களை அடைந்து மகிழ்வார்கள் என்று இந்த மூலநூல் நமக்கு உறுதியளிக்கிறது. இறுதியாக, உங்களை சிறிது நேரம் சிந்திக்கத் தூண்டும் ஒரு கேள்வியோடு இதை நிறைவு செய்கிறேன். சந்திரகூபத்தின் இந்த மாபெரும் சக்தியையும் சோமவதி அமாவாசையின் மகிமையையும் இப்போது நீங்கள் முழுமையாக அறிந்து கொண்டீர்கள். வரும் சோமவதி அமாவாசை அன்று அந்த தெய்வீக ஒளியுடனும் உங்களின் முன்னோர்களுடனும் நீங்கள் எவ்வாறு இணையப் போகிறீர்கள்? இந்த ஆழமான சிந்தனையோடு நமது இந்த ஆன்மீக உபன்யாசத்தை நிறைவு செய்வோம். ஹரஹர மகாதேவா.